ஒரு விசாரணைக்கு வருவதற்கே இவ்வளவு விடயங்களை நாம் காண வேண்டியிருக்கின்றதான் கூற வேண்டும். ஒரு பக்கம் தொண்டர்களுடைய பாசத்தால் அவர்கள் சீமானுடன் வருகிறார்கள், மற்றொரு பக்கத்தில் போலீசார் அவருடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இருதரப்பும் அவரவர் கடமையை செய்து கொண்டிருக்கிறார். இதனால் தற்போது அங்கு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது என்றுதான் கூற வேண்டும். சீமான் கார் கொஞ்சம் கொஞ்சமாக காவல் நிலையத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகியுள்ள சீமான் தடுப்புகளை மீறி நாம் தமிழர் கட்சியினர் உள்ளே நுழைந்திருக்கின்றனர். சீமானுடைய வழக்கறிஞர்கள் போலீசாரும் வாக்குவாதம் செய்து தற்போது அந்த வாக்குவாதங்களுக்கு எல்லாம் முடிவு கண்டு தற்போது அந்த காவல் நிலையம் அருகே சீமான் வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வழக்கறிஞர்களுடன் சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராகிறார். எத்தனை வழக்கறிஞர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்பது சிறிது நேரத்தில் நமக்கு தெரிய வரும். சீமானுடைய அந்த க்ளோஸ் அப் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல் நிலையம் அருகே வந்து விட்டார்கள். ஆனால் இன்னும் சீமான் இறங்கவில்லை. காரணம் என்ன என்பது நமக்கும் புரியவில்லை. அவர்களும் தெளிவாக சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். இதனால்தான் ஊடகத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் சிறிய வாக்குவாதம். என்ன நடக்கிறது என்பது குறித்து அவர்கள் தெளிவான சூழலை விளக்காததால் ஒரு குழப்பமான நிலைதான் அங்கு காணப்படுகிறது. காவலர்களை மிஞ்சும் வகையிலே சீமானுடைய வாகனத்தை சுற்றி முழுக்க தனி பாதுகாவலர், அவருடைய தனி பாதுகாவலர்கள் வேறு இந்த சஃபாரி உடையிலே தற்போது சூழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பெரும் பாதுகாப்பு, தனி பாதுகாப்பு படையே சீமானுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்கும்போது அறிய முடிகிறது, காண முடிகிறது. 9 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 9:20 தற்போது 10 மணி ஆக 9:55 ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்காக அரை மணி நேரம் மெல்ல மெல்ல ஊர்ந்து வருகிறது. காரணம், தொண்டர்கள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் போலீசார் என பல காட்சிகள் அங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒரு விசாரணைக்கு வருவதற்கே இவ்வளவு காட்சிகள் அரங்கேறி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஏதோ நடக்கப் போகிறதோ என்ற ஒரு உணர்வு பார்க்கின்ற நேயர்களுக்கும் நமக்கும் தோன்றுகிறது. அதைதான் தற்போது நாம் நேரலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். காரிலே வழக்கறிஞர் கார் அனுமதிக்கப்படவில்லை. எனவே வழக்கறிஞர் ஒருவர் சீமான் காரில் ஏறிவிட்டார். தற்போது வலசரவாக்கம் காவல் நிலையத்தின் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காவல் நிலையத்தில் தான் சீமானிடம் அடுத்த 1 மணி நேரத்திற்கு விசாரணை நடைபெற இருக்கிறது. நடிகை பாலியல் வன்கொடுமை புகாரிலே விசாரணை, திருமண மோசடி உள்ளிட்ட பல கேள்விகள் குறித்து கேள்விகள் கேட்க இருக்கிறார்கள். சீமானை எழுப்புவதற்கு 25 35 கேள்விகள், 20 முதல் 35 என கூறியிருக்கிறார்கள். கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சீமான் தற்போது இறங்கி நடந்து உள்ளே செல்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமானுடன் அவரது வழக்கறிஞர்களும் உள்ளே நுழைகிறார்கள். குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திற்கு அவரிடம் விசாரணை அதிகாரி கேள்விகளை கேட்பார் என தெரிகிறது. சீமான் தற்போது இதற்கு முன்னாலும் சீமான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலும் இந்த காவல் நிலையத்திற்கு வந்து சென்றிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் இவ்வளவு கூட்டமும் இல்லை, இவ்வளவு போலீசாரும் இல்லை, எந்த ஒரு பெரிய ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் இல்லை. ஆனால் தற்பொழுது போலீசாரும் குவிந்திருக்கிறார்கள், தொண்டர்களும் குவிந்திருக்கிறார்கள். ஒரு ஆர்ப்பாட்டமான என்ட்ரி என்பார்களே அது போன்றான் சீமான் தற்போது உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார். சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட நெருங்கிய முன்னணி நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் அவருடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். சீமானுடன் வந்த சந்தன கடத்தல் புகழ் வீரப்பன், அவருடைய மகள் முத்துலட்சுமி உள்ளே என்னை விட வேண்டும் என போலீசாருடன் சிறிது நேரம் வாக்குவாதம் செய்தார். அந்த வாக்குவாதத்திற்கு பிறகு அவர் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. தற்போது சீமான் உள்ளே நுழைகிறார். அவருடன் சில வழக்கை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார். போலீசார் மற்றவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். இதனால் ஒரு தள்ளுமுள்ளு சூழல் அங்கு பார்க்கலாம். தற்போது சீமான் உள்ளே சென்றிருக்கிறார் காவல் நிலையத்திற்குள்ளே. மற்றவர்கள் எல்லாம் வெளியே நிற்கிறார்கள். சீமான் உள்ளே செல்கின்ற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சில வழக்கறிஞர்கள் அவரை அழைத்து செல்கிறார்கள் காவல் நிலையத்திற்குள். சீமான் காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்று விட்டார். தற்போது இன்னும் சில நிமிடங்களில் விசாரணை தொடங்கும். அந்த காட்சிகள் நமக்கு நேரலில் கிடைக்காது. ஆனால் விசாரணை தொடர்ந்து நடைபெறும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் நமக்கு சீமான் வெளியே வருவார். அதற்கு பிறகுதான் நமக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அவரது வழக்கறிஞர்களை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கலாம் நேயர்களே.